தென்காசி மற்றும் மற்ற இடத்துல வந்த சகோதர சகோதரிகள் எல்லாருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் மற்றும் நம்ம நன்றி நம்ம மன்னிப்பு கேட்கணும். போன தடவை நம்ம சத்தீஸ்கர் ஊழியம் போகிறதுனால நம்ம போன புதன்கிழமை எடுக்க முடியல. மன்னிக்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரியில. ஸோ நம்ம தொடரலாம். புதுசா நம்ம ஆரம்பிட்டோம் 3வது வால்யூம் இருக்கிற படிப்பு தியானம். மறுபடியும் உங்களுக்கு நினைவுக்கு கொடுக்குறேன். நம்மளுடைய ஃபார்மேட் வசனம் வார்த்தைகள் பேராகிராஃப் சகோதரி வாசிப்பாங்க. வாசித்து முடிச்ச பிற்பாடு அந்த பேராகிராஃப் உடைய இருக்கிற விவரம் ஒரு சுருக்கிட்ட அளவுக்கு உங்களுக்கு முன்பாக நம்ம வைக்கிறோம். அதுக்கு பிற்பாடு உங்க பக்கத்துல இருந்து கேள்விகள், கருத்துக்கள் அந்த பகுதி குறித்து, அந்த பேரா குறித்து நீங்க தாராளமா கேட்கலாம். அந்த பேரா விட்டுட்டு வேற வெளியே இருக்கிற ஒரு கருத்து ஏதாவது கேட்கிறதோ சொல்றதோ அது கொஞ்சம் தவிர்க்கலாம். ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நம்ம ஆரம்பிக்கலாம். தேவனுடைய கிருபையில சகோதரி பில்பெட்ராணி இல்லைங்களா? பிரதர் வணக்கம். இருக்கிறோம் பிரதர். வணக்கம் சிஸ்டர். நீங்க சொல்லிட்டு நம்ம முதலாவது அத்தியாயம் ஒரு 3 பேரா தான் பார்த்தோம். 4வது பேரா ஆரம்பிக்கணும்னு நான் நினைக்கிறேன். பக்கம் 2ல 3வது பேரா. ஓகே, படிக்கலாமா பிரதர்? ஆமா. ஒரு பொதுவான வகுப்பார் இந்த நீதியோடைய இருக்கிற ஆளுகைக்கு விரோதமா இருப்பாங்க. அது அந்த பேரா படிங்க. பக்கம் 2 3வது பேராகிராஃப். ஆனால் இந்த நீதியின் ஆட்சிக்கு ஒரு பொதுவான வகுப்பினர் ஒருவேளை எதிராக இருக்கலாம். முக்கியமான கட்டளையான அன்பு என்கிற நீதியை நேசிக்காதவர்கள் இந்த வகுப்பில் உண்டு. இவர்கள் மற்றவர்களை தங்களை போன்று நேசிக்காமல் மற்றவர்கள் ஒடுக்கப்படுவதையும் துன்புறுத்தப்படுவதையும் அவர்களுக்கு முறையாக தர வேண்டிய வெகுமதிகளையும் உரிமைகளையும் தங்களது சுகபோகத்துக்காக மறுக்கிறதையும் இந்த வகுப்பினர் வாஞ்சிக்கிறார்கள். இப்படி செய்வதன் நோக்கம் இந்த வகுப்பினர் தங்கள் இருதயம் கேட்பதற்கும் மேலாக சம்பிரமமாய் வாழ நினைப்பதுதான். யாக்கோபு 5வது அதிகாரம் வசனம் 1 முதல் 9 வரை. தற்போது சமுதாயத்தில் காணப்படும் ஒழுங்குமுறைகளின் மேல் ஒரு மரணப்பிடியை வைத்திருக்கிறார்கள். உள்ளார மனதுக்குள் மேசியாவினால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ராஜ்யத்தை குறித்து பயப்படுகிறார்கள். இதோடு கூட அவர்களது ஆசை என்னவென்றால் அது ஒருபோதும் வரக்கூடாது என்பதுதான். தாவீது சொன்ன பிரகாரம் தங்கள் வீடுகள், அதாவது குடும்பங்கள், நித்திய காலமாகவும் தங்கள் வாசஸ்தலங்கள் தலைமுறையாகவும் இருக்கும் என்பது அவர்கள் உள்ளத்தின் அபிப்பிராயம். அவர்கள் தங்கள் நாமங்களை, அதாவது பல்வேறு விதமான தங்கள் நிலங்களுக்கு தரிக்கிறார்கள். இதுதான் அவர்கள் வழி, இதுதான் அவர்கள் பைத்தியம். ஆகிலும் அவர்கள் சந்ததியார் அவர்கள் சொல்லை மெச்சிக்கொள்ளுகிறார்கள். சங்கீதம் 49 வசனம் 11 மற்றும் 13. உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்கிற தலைப்புல இருக்கிற இந்த அத்தியாயம் ஆரம்பம் போது நம்ம பார்த்தோம் எப்படி தேவனுடைய திட்டத்துல மனுக்குலத்துடைய சரித்திரத்துல மிகப்பெரிய ஒரு நடக்க போற காரியம் என்ன, அது தேவனுடைய ராஜ்யம். அந்த தேவனுடைய ராஜ்யம் பற்றி சகோதரர் முதல் 3 பேரா எழுதி எப்படி அந்த ராஜ்யத்துல தான் இந்த உலகம் மிகப்பெரிய விடுதலை, மிகப்பெரிய ஆசீர்வாதம், மிகப்பெரிய ஆறுதல், மிகப்பெரிய சந்தோஷம், சமாதானம் பெற்றுக்கொள்ள போறாங்க. ஆனாலும் ஒரு பொதுவான ஒரு வகுப்பார் இருக்கிறாங்க, யார் அந்த ராஜ்யம் அவங்கள விரும்ப மாட்டாங்க, விரும்புறதில்ல. இந்த பொதுவான வகுப்பார் யாருன்னா, இந்த வீழ்ச்சியில எல்லா மனிதன் ஒரு சுயநலத்தின் சூழ்நிலையில விழுந்து போன நிலையில பாக்குறோம். ஒரு வகுப்பார் யார் மிகுந்த அநியாயம் செஞ்சு அவங்களுடைய அயலார் நபர் மேல
அவரு அழுத்தம் போட்டு அநியாயம் செஞ்சு அவங்களுக்கு தர வேண்டியான இருக்கிற அந்த சம்பளம் கொடுக்காம அவங்களுக்காக பணம் சொத்து சேர்த்தி சுகபோகமான வாழ்க்கை வாழ்றது இந்த வகுப்பார். அதாவது இங்கிலீஷ்ல இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு என்ன பேர்னா சூப்பர் ரிச். சூப்பர் ரிச் அதாவது இன்னைக்கு இருக்கிற அம்பானி குடும்பம், அதானி குடும்பம் இந்தியால, டாடா பிர்லா குடும்பம் இந்தியால, தமிழ்நாட்டுல நீங்க தெரியும் எனக்கு தெரியாத பெரிய பெரிய இந்த குடும்பம் ஒருவேளை கருணாநிதி குடும்பமே அது ஒரு பெரிய சொத்தாளி குடும்பம் இருக்கும் தமிழ்நாட்டுல. இப்போ அவங்களுடைய மனநிலை இப்படித்தான் இந்த சூழல் நடக்கணும். ஒரு நீதி ஒரு நியாயம் பண்ணும் ஏழைக்கு அவங்களுடைய வேலைக்காரங்களுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. வசனத்துல வாசிக்கலாம், கொஞ்சம் கேளுங்க வேதத்தை என்ன சொல்லுது இந்த வகுப்பார் குறித்து. யாக்கோப் 5ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 9 வரை. யாக்கோபு 5வது அதிகாரம் வசனம் 1 முதல் 9 வரை. ஐஸ்வர்யவான்களே கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்கள் நிமித்தம் அலறி அழுங்கள். உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து உங்கள் வஸ்திரங்கள் பொட்டரித்து போயின. உங்கள் பொன்னும் வெள்ளியும் துரு பிடித்தது. அவைகளில் உள்ள துரு உங்களுக்கு விரோதமாக சாட்சியாய் இருந்து அக்கினியை போல உங்கள் மாம்சத்தை தின்னும். கடைசி நாட்களிலே பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள். இதோ உங்கள் வயல்களை அறுத்த வேலைக்காரருடைய கூலி உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு கூக்குரல் இடுகிறது. அறுத்தவருடைய கூக்குரல் சேனைகளுடைய கர்த்தரின் செவிகளில் பட்டது. பூமியிலே நீங்கள் சம்பிரமமாய் வாழ்ந்து சுகபோகத்தில் உழந்தீர்கள். கொளுத்தவைகளை அடிக்கும் நாளில் நடக்கிறது போல உங்கள் இருதயங்களை போஷித்தீர்கள். நீதிமானை நீங்கள் ஆக்கினைக்கு உள்ளாக தீர்த்து கொலை செய்தீர்கள். அவன் உங்களோட எதிர்த்து நிற்கவில்லை. இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாய் இருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டுமென்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோட காத்திருக்கிறான். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தரின் வருகை சமீபமாய் இருக்கிறதே. சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடி. 9ஆம் வசனம் வரை சிஸ்டர். 9ஆம் வசனம் வரை சிஸ்டர். ஆமா பிரதர், 9. சரி சரி வாசிங்க. சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். இதோ நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். தேங்க்யூ சிஸ்டர், மன்னிக்கணும். தேங்க்யூ. ஸோ பாருங்க, இந்த 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 வசனங்கள் வந்து மிக தெளிவாக பேசுது. இந்த கர்த்தருடைய நாள்ல இப்போ நம்ம இருக்கிறோம் 1874 இருந்து. இந்த கர்த்தருடைய நாள்ல இந்த நியாய தீர்ப்பு கர்த்தர் வெளிப்படும் போது இந்த சத்தியத்தை வெளிச்சம் அநேக விஷயங்கள் மேல, உரிமைகள் மேல, மனுஷன் உரிமைகள் மேல அவரு வெளிப்படும் போது எப்படி இப்படிப்பட்ட வகுப்பார் எதிர்த்து நிக்கிறாங்க. அவங்களுடைய இருக்கிற நிலை தொடரணும், தொடர வைக்கணும். அதுதான் அவங்களுடைய விருப்பமா இருக்கத்தான் இங்க பாக்குறோம். அவங்க அந்த ராஜ்யம் வரப்போகுது, ராஜ்யம், அந்த ராஜ்யத்தோட இருக்கிற மெஸ்ஸியா அவர் கொண்டு வர போற ஏற்பாடு எதுவுமே அவங்க விரும்புறதே இல்லை. இப்ப இந்த ஜனங்களுடைய மனநிலை குறித்து தாவீது சங்கீதக்காரன் வந்து அவரு எழுதியிருக்கிறார். மிக ஆச்சரியமா இருக்குது அந்த வார்த்தைகள். வாசிக்கலாம். சங்கீதம் 49 வசனங்கள் 11 மற்றும் 13. சங்கீதம் 49 வசனம் 11 மற்றும் 13. தங்கள் வீடுகள் நித்திய காலமாகவும் தங்கள் வாசஸ்தலங்கள் தலைமுறை தலைமுறையாகவும் இருக்கும் என்பது அவர்கள் உள்ளத்தின் அபிப்பிராயம். அவர்கள் தங்கள் நாமங்களை தங்கள் நிலங்களுக்கு தரிக்கிறார்கள். இதுதான் அவர்கள் வழி, இதுதான் அவர்கள் பைத்தியம். ஆகிலும் அவர்கள் சந்ததியார் அவர்கள் சொல்லை மெச்சிக் கொள்ளுகிறார்கள்.
இப்போ இது விஷயம் இந்த 2 வசனங்கள கேட்டு, இது என்ன கடைசியில நழுக்கு போகுது? இந்த மிக ஐஸ்வர்யமான வகுப்பாருக்கு தேவனுடைய தீர்ப்பு என்ன? 14ஆம் வசனம் வாசிங்க. அதே 14ஆம் வசனம் சிஸ்டர். 49, 14. 14வது வசனம். ஆட்டு மந்தையைப் போல பாதாளத்திலே கிடத்தப்படுகிறார்கள். மரணம் அவர்களை மேய்ந்து போடும். செம்மையானவர்கள் அதிகாலையில் அவர்களை ஆண்டு கொள்வார்கள். அவர்கள் தங்கள் வாசஸ்தலத்தில் நிலைத்திருக்க கூடாதபடி அவர்களுடைய ரூபத்தை பாதாளம் அழிக்கும். இப்படிப்பட்ட வசனங்கள் இருக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை. ஏதோ இந்த வகுப்பார் குறித்து முன்கூட்டியா தீர்க்க தரிசனமா சொல்லிட்டு இருக்குது. பட் நாம இந்த பேராகிராஃப்ல பார்க்கிறோம், இப்படிப்பட்ட வகுப்பார் இந்த தேவனுடைய ராஜ்யம் சரி, கர்த்தருடைய வரப்போற ஆளுகை, கர்த்தருடைய ஆளுகை சரி, கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் சரி, எதுவுமே விரும்புறதே இல்ல. இதுதான் இந்த பேராகிராஃப். இப்போ அன்பு சகோதர சகோதரிகள், நீங்க பேசலாம். ஏதோ புரிஞ்சுட்டீங்களா? ஏதோ புரியல, ஏதோ கிளாரிபிகேஷனு இல்லாட்டி கூடுதலான கருத்து நீங்க பேசலாம். விசேஷமாய் நம்ம காலகட்டத்துல தான் நம்ம பார்க்கிறோம். இங்கிலீஷ்ல, தமிழ்ல தெரியல. தமிழ்ல நீங்க அது கொஞ்சம் மொழிபெயர்ப்பு பண்ணி சொல்லலாம். இன்னைக்கு நம்ம என்ன மாதிரி வார்த்தையில பேசுறாங்க இந்த மிகுந்த ஐஸ்வர்யமான ஜனங்களனா பில்லியோனேர்ஸ். பில்லியோனேர்ஸ் தமிழ்ல வந்து கோட்டீஸ்வரன். ஆனா இது கோட்டீஸ்வரன்ல வந்து 7 சைபர் வரும். ஒரு கோடிக்கு 7 சைபர் வரும். ஆனா ஒரு பில்லியனுக்கு 9 சைபர் வருது. ஸோ இந்த பாயிண்ட் இப்போ அந்த அந்த காலகட்டத்தில் இருக்குது. இது பெருமையில பேசுறது. இன்னைக்கு இருக்கிற அமேசான் சரி, இன்னைக்கு இருக்கிற ஃபேஸ்புக் சரி, இன்னைக்கு இருக்கிற அந்த பெரிய 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 இந்த கார்பரேஷன்ஸ் எல்லாம் அந்த இருக்கிற எஜமான, அந்த இருக்கிற குடும்பங்கள், அந்த இருக்கிற கூட்டத்தார் பத்தி இந்த வசனம் பேசுது நம்ம பார்க்கிறோம். அவங்க மேல தேவன் வர வைக்க போற தீர்ப்பு, வெளிச்சம், வெளிப்பாடு இதெல்லாம் இங்க பார்க்கிறோம். ஆனா இவங்க அதை விரும்புறதே இல்ல. விஷயங்கள் ரொம்ப சுலபமா இன்ச்சு போல தெரியுது. யாருக்கு ஏதாவது கருத்து, கேள்வி? பிரதர் எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்க, கேளுங்க சிஸ்டர். பிரதர் இங்க வந்து பொதுவான வகுப்பினர்னு ஒரு வகுப்பினரை குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது ஆக்சுவலா நம்ம வந்து இப்ப 2ஆம் உலகத்துல இருந்து 3ஆம் உலகம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. 1000 வருட அரசாட்சி வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. இதுலயும் ஒரு கூட்ட ஜனங்க வந்து உண்மை இதை சொல்லும்போது வந்து அவங்க ஏத்துக்கிட மாட்டுக்காங்க. அவங்க தான் இந்த மற்றவர்களை வந்து நேசிக்காம ஒடுக்கப்படுவது, துன்புறுத்துதல், அவங்க தான் இந்த கேட்டகரியில இருக்காங்கன்னு எனக்கு தோணுது. அதுலயே கூட ஐஸ்வர்யவான்களும் இதுல ஆட் ஆகுறாங்களா அப்படிங்கிறது எனக்கு ஒரு டவுட். இல்ல, அந்த அந்த ரெண்டும் ஒண்ணுதான். நீங்க சொல்ற மாதிரி ரெண்டும் ஒண்ணுதான். இந்த ஐஸ்வர்யவான்கள் இந்த அளவுக்கு ஐஸ்வர்யவான் ஆகுது காரணம் அந்த அநியாயம், அந்த சுயநலம், அந்த திருட்டு, இதெல்லாம் விஷயம் காரணம். தேங்க்யூ பிரதர். எஸ், தேங்க்யூ. வணக்கம். வணக்கம். இது மனு குலத்துல வந்து இப்படிப்பட்ட ஜனங்கள் தான் இருக்காங்க. அதாவது நீடித்த நாளா நம்ம வாழலாம் அப்படின்னு சொல்லி அந்த பொருளாசையின் மேல அவங்களுடைய கவனம் போய் அப்ப அந்த நிலத்துல பயிரிடும் பொழுது மிருகத்துக்கு ஒப்பாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சங்கீத புத்தகத்துல பார்க்கும் போது இதுல என்ன ஒரு இது டவுட்னா, தற்போது சமுதாயத்திலே காணப்படும் ஒழுங்குமுறைகளின் மேல் ஒரு மரணப்பிடியை வைத்திருக்கிறார்கள். உள்ளார மனதுக்குள் மேசியாவினாலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ராஜ்யத்தை குறித்து பயப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது இந்த இது எப்படி இந்த வசனத்தை அவங்களுக்கு எப்படி தெரியும் இந்த பொதுவான வகுப்பினர்? இது எப்படின்னா, நம்ம எப்படி சொல்லோம்னா, பிரதர் எப்படி எழுதுறாருன்னா,
இந்த வகுப்பினர், இந்த ஜனங்கள் அவங்க அந்த நிலையில இருக்கும்போது, அவங்கள அவ்வளோ சொத்துல இருக்கும்போது, அவ்வளோ ஐஸ்வர்யமா இருக்கும்போது, இப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு, ஒரு சுவிசேஷம், ஒரு கேள்விப்பட்ட விஷயம், இது மாதிரி தேவனுடைய ராஜ்யம் வருகுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை, அவர் தான் மேசியா, அவர் ஆளுக்கு போறாரு, இப்படி எல்லாம் இருக்கிற செய்தி எல்லாம் அவங்கள அவங்கள உள்ளுக்குள்ளவே அது கேட்கும்போதே ஒரு பயம் வருது. என்ன பயம் வருதுன்னா, ஓ! நம்பளுடைய காலம் முடிய போது போல தெரியுது. வேற ஏதோ வருது. அதனால தான் அது விரும்புறதே இல்ல. சரிங்க பிரதர். தேங்க் யூ பிரதர். ஆக்சுவலி இதெல்லாம் இன்னைக்கு அப்டேட் பண்ணிட்டு பார்த்தான்னா 2025லன்னா, இப்படிப்பட்ட ஜனங்கள் வந்து அவங்க நித்திய வாழ்வு இப்பவே இந்த விழுந்து போன மாம்சத்திலேயே அது உண்டாக்குறதுக்கு வழி தேடிங்கிறாங்க. அவங்களுடைய இருக்கிற ஒருவேளை அவங்க மரித்தா, அவங்களுடைய சரீரமே அப்படியே ஒரு ஐஸ்ல வச்சுட்டு, எப்பல்லாம் இந்த உலகத்துல கண்டுபிடிக்கிறது ஒரு வழி, மரணத்திலிருந்து திருப்பி உயிரோட ஆகுறதுக்கு, அந்த அந்த நேரத்துல அந்த அவங்க சரீரமே உடனே அது டெக்னாலஜி பயன்படுத்தி அவங்க திருப்பி உயிரோட பண்றது, இந்த மாதிரி எல்லாம் நிறைய இப்படி விஷயங்கள் இருக்கு. இதுதான் அந்த சுகபோகமான வாழ்க்கை. பயங்கரமான செலவுகள் எல்லாம் செலவு பண்ணிட்டு இது பண்றாங்க. ஆனா யாருடைய காசு இதெல்லாம்? இதெல்லாம் வேலைக்காரங்ககிட்ட அநியாயம் பண்ணிட்டு, அவங்க குடுக்க வேண்டியான நியாயமான சம்பளம் குடுக்காம, அது அவங்க சொத்து சேர்த்திட்டு சுகபோகமான வாழ்க்கையை வாழ்வின்கிறாங்க. இதுதான் வந்து நம்ம பார்க்கிறோம். இந்த கடைசி காலம் விசேஷமாய் பார்க்கிறோம். நம்ம பார்க்கிறோம் 20ஆம் மற்றும் 21ஆம் நூற்றாண்டு. ஓகேங்க பிரதர். இதுல இன்னொரு ஒரே ஒரு டவுட் என்னன்னா, சங்கீதம் 49 12ஆம் அதிகாரம் கொஞ்சம் கூடுதலான விளக்கம் குடுத்தா நல்லா இருக்கும் பிரதர். அதாவது சங்கீதம் 49, 12 சிஸ்டர் கொஞ்சம் வாசிக்கிறீங்களா? சங்கீதம் 49 வசனம் 12. ஆகிலும் கனம் பொருந்தியவனாய் இருக்கிற மனுஷன் நிலைத்திருக்கிறது இல்லை, அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாய் இருக்கிறான். இப்ப இதுக்கு என்ன சொல்றோம்னா, ஜெயலலிதா சரி, கருணாநிதி சரி, இந்திரா காந்தி சரி, இன்னைக்கு இருக்கிற மோடி சரி, எவ்வளவுனா கனம் இங்க சேர்த்திட்டா கூட எல்லாருக்கும் ஒரு முடிவு வருது, ஒரு மரணம் வருது. அந்த நேரத்துல வந்து எப்படி மிருகங்கள் கூட மரிக்கிறாங்க, அவங்கள கூட மரிக்கணும். அதான் விலங்குக்கு ஒப்பானதா பிரதர்? ஆமா. ஓகேங்க. தேங்க் யூ பிரதர். மற்ற சகோதர சகோதரிகள நீங்க நீங்க இந்த மாதிரி கேள்வி வரும்போது, பேசும்போது கூட, எனக்கு சில நேரத்துல அந்த தமிழ் கரெக்ட்டா புரியுதா இல்லையா எனக்கே தெரியல. ஒருவேளை நான் அது சரியா புரிஞ்சுக்காம பேசுறேன்னா, நீங்க எனக்கு கரெக்ட் பண்ணலாம். சுரேஷ் பிரதர் தூத்துக்குடி சுரேஷ் பிரதர் வணக்கம் பேசுறேன். வணக்கம் பிரதர். வணக்கம் பிரதர். வணக்கம் பிரதர். பிரதர், இது வந்து நம்ம மகா உபத்திரவத்துக்கு வந்து முன்னால நடக்கக்கூடிய ஒரு செயலாகவும், மகா உபத்திரத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய, அதாவது தேவன் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு செயலாகவும், அதற்கான வெளிச்சமா நமக்கு கொடுக்கப்பட்டதா நம்ம புரிஞ்சுக்கலாமா பிரதர்? இது எப்படி சொல்லலாம்னா, இந்த மாதிரி சம்பவங்கள், இந்த மாதிரி ஏற்பாடு, இது மகா உபத்திரவம் காலத்தை கொண்டு போகிறது. இப்ப வந்து நம்ம பார்த்து நிற்கிறோம். ஒரு சின்ன வகுப்பார் நிறைய சொத்து சேர்த்துக்கிறாங்க. அதிகமான இருக்கிற பான்மையில இருக்கிற ஒரு வகுப்பார், வேலைக்காரங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. இதுதான் கொண்டு வருது அந்த மகா உபத்திரவம் காலம். நீங்க பார்த்துருக்கோம் நேபாளோடைய இருக்கிற ஒரு ட்ரெய்லர் நேத்து. நேபாள் வந்து நடக்கிற விஷயம் வந்து அது காமிக்கிறது. எப்படி மக்கள், ஜனக்கூட்டங்கள், வாலிபர்கள் அங்க இப்போ ஆளுகையில இருக்கிற அந்த அரசியல்வாதிகள் பண்ணிட்டு இருக்கிற வேலைகள், அவங்களுக்கே அது புடிக்கல. அப்ப எதிர்த்து நிக்கிறாங்க. சோ அந்த ஒரு எதிர்த்து நிக்கிற சம்பவம் நடக்க போகுது. வேலைக்காரங்கள், ஜனக்கூட்டங்கள் இந்த இருக்கிற ஐஸ்வர்யமான எஜமானிகளுக்கு விரோதமா.
புரிஞ்சு பிரதர். ரொம்ப நன்றி பிரதர். வேற சகோதர சகோதரிகள் ஏதாவது சொல்லட்டுமா? பேசலாம், இல்லாட்டி நம்ம தொடரலாம். சிஸ்டர் நீங்க தொடரலாம். படிக்க வேண்டிய பக்கம் 3. இந்த ராஜ்யத்தை குறித்த தீர்க்கதரிசிகளின் அதிகமான சாட்சிகளை நம்பாமல் அல்லது கவனியாமல் இருக்கிறார்கள். தீர்க்கதரிசிகள் எப்பொழுதும் ராஜ்யத்தை குறித்து பேசினார்கள். உலக தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் உரைத்தவைகள். அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் வசனம் 21. அநேக ராஜ்யத்தை குறித்து பயப்படுகிறார்கள். தேவன் அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார் என்றால் அது நீதியின் ஆட்சியாக இருக்கும். அப்படி நியாயம் வழங்கப்பட்டால் ஆட்சி செய்பவர்களில் அநேகர் தங்கள் பதவிகளை, அதாவது இடங்களை, தங்கள் பிரஜைகளுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கும். இல்லை என்றால் ஒருவேளை சிறைச்சாலையில் போடப்படலாம். மேலும் கனவான்கள், பிரபுக்கள், பணப்பெருமை பிடித்தவர்கள், புகழ்ச்சியாக பேசப்பட்டவர்கள் தங்கள் மகிமையையும் கனத்தையும் தவறான முறையில் பெறப்பட்ட செல்வத்தையும் இழக்கக்கூடும். உண்மையான வெளிச்சத்தில் கனவீனமானவர்களாய் காணப்படுவார்கள் என்கிற உண்மையை நினைத்து பார்க்கவே பயப்படுகிறார்கள். வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை என்கிற வார்த்தையை அவர்கள் நம்பாவிட்டாலும் அவர்கள் பயப்படுகிறார்கள். மத்தேயு இங்க ஸ்டாப் 10வது பண்ணலாம் சிஸ்டர். இங்க எனக்கு மத்தேயு 10வது அதிகாரம் வசனம் 26. ஆமா சிஸ்டர், மன்னிக்கணும். இது பெரிய பேராகிராஃப் சொல்லிட்டு இங்க 2 பாதி பண்றேன். இந்த முதல்ல இருக்கிற இந்த பேராவுடைய முதல் பகுதியில வந்து நம்ம பார்க்கிறோம், இந்த ராஜ்யம், இந்த ராஜ்யத்தோடு இருக்கிற சாட்சி தேவன் வந்து எல்லா தீர்க்கதரிசி வாயின் மூலம் அதை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறாரு. பல நூற்றாண்டு இது வெளிப்படுத்தியிருக்கிறார். கிறிஸ்துக்கு முதலாம் வருகைக்கு முன்னமே அவர் வெளிப்படுத்திட்டே வந்திருக்கிறாரு. ஆனா இந்த இந்த இருக்கிற சாட்சி வந்து ஏதாவது வகையில அவங்கள கேட்டா அவங்கள வந்து நினைக்கிறாங்க, இப்ப தேவன் வந்து உண்மையா ஒரு ராஜ்யம் அவர் ஸ்தாபனை பண்ணானா அதுல நீதி அவர் வெளிப்படுத்திட்டாக்கா கண்டிப்பா இது ஒரு பயம் கொடுக்குது இந்த வகுப்பா இருக்கு. இந்த பயம் என்னன்னா அவங்க அவங்க இருக்கிற ஸ்தானம் வந்து இழந்து போய் அவங்க சாதாரண மனுஷர்கள் ஆயிடுவாங்க. இல்லாவிட்டால் அவங்க குற்றம் செய்கிறதுனால அந்த இருக்கிற அந்த இருக்கிற அநியாயத்துக்காக அது வந்து விசாரணை பண்ணும்போது அவங்க ஜெயில கூட போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால் இப்ப கொஞ்சம் ஞாபகம் வைங்க அன்புக்குரிய சகோதரர் மற்றும் சகோதரிகளை. 7ஆம் தூதன் இங்க எழுதின்கிறார். இது 3வது வால்யூமுடைய இந்த வார்த்தைகள் எப்போ நம்ம பார்க்கிறோம்னா இது 1890ல. இப்போ நம்ம எங்க இருக்கிறோம்? 2025ல. 2025ல இந்த விஷயங்கள் நம்ம கண்ணால் பார்த்துன்னு இருக்கிறோம். இந்த மாதிரி ஜனங்கள்ல எப்படி வந்து ஜெயில போகிறாங்க, இந்த ஜனங்கள் மேல எப்படி அந்த நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க, இந்த ஜனங்கள் வந்து எப்படி அவங்களுடைய இருக்கிற ஸ்தானத்துல இருந்து எடுத்துட்டு அவங்க சாதாரண ஜனங்கள் ஆயிடுறாங்க. பாருங்க, இந்த காரியத்தை எழுந்த முன்கூட்டி 7ஆம் தூதன் எழுதுற விஷயமே அது அப்படியே இப்போவே நிறைவேற்றிட்டே இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். இந்த விஷயங்கள் வந்து அவரு வசனம் வந்து மத்தேயு 10ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வந்து என்னன்னா, தேவனுடைய இருக்கிற ராஜ்யத்துல அந்த தேவனுடைய ராஜ்யத்தின் தீர்ப்புல எல்லாம் மறைச்சிட்டு இருக்கிற ரகசியமான காரியங்கள், அநியாயங்கள், குற்றங்கள் எல்லாமே வெளிப்பட போகுது. எதுவுமே மறைச்சிக்கவே முடியாது. இதே விஷயம் மறுபடியும் லூக்கா 12ஆம் அதிகாரம் வசனம் 2-3ல வாசிக்கலாம். லூக்கா 12வது அதிகாரம் வசனம் 2 மற்றும் 3. வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை. ஆதலால் நீங்கள் இருளிலே பேசினது எதுவோ அது வெளிச்சத்திலே கேட்கப்படும். நீங்கள் அறைகளில் காதிலே சொன்னது எதுவோ அது வீடுகளின் மேல் கூறப்படும். இந்த வசனங்கள் எல்லாம் தீர்க்க தரிசன வசனங்கள் இருக்குது. அந்த இருக்கிற காலகட்டமே குறித்து
அந்த நியாய தீர்ப்பு ஏதோ நம்ம பார்க்கிறோம். அது கண்க்கு தெரியாத ராஜ்யத்தின் பாகத்திலிருந்து கண்க்கு தெரிகிற ராஜ்யத்தின் பாகம் கொண்டு வரும்போது இந்த இருக்கிற வசனங்கள் நிறைவேறும் தான் இங்க நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த பகுதி குறித்து யாருக்கு ஏதாவது கேள்வி கருத்து இருந்தா நீங்க பேசலாம், அன்புக்குரிய சகோதரர் மற்றும் சகோதரிகளே. ஏதாவது ஒரு பகுதி நீங்க புரிஞ்சிக்கல கூட தாராளமா நீங்க கேட்கலாம். நம்ம புரியல இது இதுல ஒரே ஒரு அந்த அப்போஸ்தலர் 3:21 அந்த ஒரு வசனம் கடைசியில புரியல புதே. பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆஹா, வரும் காலம். அந்த வசனத்துல கனி, அந்த வசனத்துல வந்து நம்ம இந்த பேரல எடுத்துட்டு இருக்கிற வார்த்தைகள் வெறும் உலகத் தோற்றும் முன்னே நம்ம உலகத் தோற்றும் முன்னாடியிலிருந்து அவருடைய பரிசுத்த தீர்க்கதரிசி வாயின் மூலம் அவரை பேசிட்டு இருக்கிற வார்த்தைகள் இதுதான். சரிங்க. அந்த வார்த்தைகள்ல எல்லாமே பேசுது ராஜ்யத்தின் சாட்சி. இந்த விஷயம் வந்து நீங்க நல்லா தெரியும் நான் நினைக்கிறேன். ரோமன் கேத்தலிக் பைபிள்ல ஒரு சேர்க்கப்பட்ட புத்தகங்கள் இருக்குது பழைய ஏற்பாடுல. நம்ம தெரியும் 39 நம்ம எடுக்கிறோம். ஆனா அவங்க வந்து ஒரு 7 புத்தகங்கள் தோபித்து, மெக்காபீஸ், இப்படிப்பட்ட இருக்கிற ஜூடித்து, இப்படியெல்லாம் சில எக்ஸ்ட்ரா கூடுதலான புத்தகங்கள் இருக்கு. இப்போ எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அந்த புத்தகங்கள் வேதத்துல நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னா இந்த கருத்து பழைய ஏற்பாடுடைய எல்லா புத்தகங்கள்ல இந்த வசனத்தின்படி உலகத் தோற்றும் முன்னே தேவன் அவருடைய பரிசுத்த தீர்க்கதரிசியின் வாயின் மூலம் எல்லா தீர்க்கதரிசி வாயின் மூலம் அந்த ராஜ்யத்தை பத்தி பேசிட்டார். ஆனா இந்த 7 புஸ்தகம் ரோமன் கேத்தலிக் சரி, 14 புஸ்தகம் அப்போக்ரிஃபா புராட்டஸ்டன்ட் சரி, அப்படி ராஜ்யத்து குறித்தான வார்த்தைகள் சாட்சி காணப்படுதில்லை. அதுல தான் நம்ம புரியுது அது வந்து தேவனுடைய பரிசுத்த வேதாகமம் பழைய ஏற்பாடுடைய பகுதியில அந்த புத்தகங்கள் இல்லை. கண்ணி பிரதர். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. பிரதர் பால்ராஜ். பிரதர் வணக்கம். வாங்க வாங்க வாங்க. வணக்கம், நல்லா இருக்கீங்களா பிரதர்? நல்லா இருக்கோம் பிரதர். ஒரு இது, அதாவது பிரபுக்கள் பணப்பெருமை பிடித்தவர்கள் அவங்கள பத்தி பேசும்போது தவறான முறையில் பெறப்பட்ட செல்வத்தை இழக்கக்கூடும், உண்மையான வெளிச்சத்தில் கனவீனவர்களாய் காணப்படுவார்கள் என்கிற உண்மையை நினைத்து பார்க்க பயப்படுகிறார்கள். இந்த பயப்படுகிறார்கள் அப்படின்னா தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி அவங்களுக்கு இப்ப தெரியப்படுத்தியிருக்கா பிரதர்? தெரியுமா பிரதர்? இல்ல நான் நினைக்கிறேன் இந்த பயப்படுதார்கள் விஷயம் வந்து குறிக்கிட்டு அவங்களுடைய இருக்கிற மிச்சம் மனசாட்சி இல்லாட்டி அந்த மனசாட்சியோட அடிவாரத்துல கீழே எப்பவுமே வந்து ஏன்னா ஒரு மனுஷன் நம்ம ஞாபகம் வைக்கணும் தேவனுடைய சாயல்ல தேவனுடைய ரூபத்துல உண்டாக்கும் போது அது மிக முக்கியமான இருக்கிற அந்த தேவன் கொடுத்த அந்த பகுதி என்னன்னா அந்த மனசாட்சி. இந்த ஜனங்கள் இவ்வளெல்லாம் கிரியைகள் செஞ்சு இவ்வளவு சொத்து சேர்த்தி இவ்வளவு அநியாயம் செஞ்சுட்டு கண்டிப்பா ஏதாவது ஒரு வகையில அந்த மனசு வந்து அவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம் இது விஷயம் வந்து நீங்க செய்யறது சரியில்லை. ஆனா அந்த மனசாட்சி அவங்க கேட்கறதுல அது 2வது விஷயம். இந்த மாதிரி காரியம் நீங்க உதாரணம் சொன்னீங்க, நேபாள் நடக்கிற மாதிரி சொன்னீங்கல்ல. நேபாள்ல நடக்கிற மாதிரி நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் கண்ணுக்கு முன்னாடி. ஆக்சுவலி இது 3வது ட்ரெய்லர். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸ்ரீலங்கால, இலங்கையில, நடந்துச்சு பங்களாதேஷ்ல, இப்ப 3வது இப்ப நடக்குது நேபாள்ல. கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க பாருங்க. இப்ப நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டுல நடக்காதா அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க ஆதங்கமா இருக்காங்க. என்ன சொல்றாங்க அந்த வாலிபர் என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி மனுஷன் இந்த நம்ம கிட்ட இருக்கிற அந்த அரசியல்வாதி நம்மளுடைய தலைவர்கள் அவங்க பண்ற அநியாயம் நம்மளால் தாங்கவே முடியாது. அதனால அவங்களுடைய கோபம் எப்படி வெளியே வருதுன்னா ஒரு சிலர் வீட்டுல வந்து இருக்கிற அந்த பழைய அரசியல்வாதியோடைய வயசான இருக்கிற நிலையில இருக்கிற அரசியல்வாதி மனைவியை அவங்க வெளியே இழுத்து அவங்களுக்கு அடிச்சுட்டு குத்திட்டு தரல போட்டு மெரிச்சிட்டு அவங்கள வீடெல்லாம் தீல கொளுத்தி வச்சுட்டு இதெல்லாம் பாருங்க. பார்லிமெண்ட் நேபாள் பார்லிமெண்ட் தீல கொளுத்தி
தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. பிரதர் எனக்கு ஒரு டவுட் பிரதர். கேளுங்க பிரதர். பிரேம் பிரதர். இந்த இதை இப்படி கூட எடுக்கலாம்ல, அதாவது இப்போ வந்து இவங்க எல்லாம் வந்து பெரிய முதலாளிகள் இருக்கிறாங்க, ஏதோ ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளால எல்லாரையும் வச்சு இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா இவங்களுக்கு நல்ல ஒரு விழிப்புணர்வு வரும்போது நம்ம உழைப்பு இவ்வளவுக்கு அங்க வீணாக்கப்படுது, அதுக்கான ஊதியங்கள் கிடையாது. இன்னைக்கு எல்லாருமே வந்து பயப்பட வேண்டியது என்னன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த விழிப்புணர்வை குறித்து தான் பயந்துட்டே இருக்கிறாங்க. இப்போ ஒரு ஆட்சி வருங்கிறத விட இவங்க மக்கள்லாம் விழிச்சாச்சுன்னா நமக்கு வந்து பிரச்சனை வந்துடும், கேள்வி கேட்டா பிரச்சனை வந்துடும் அப்படிங்கக்கூடிய ஒரு பயத்துல கூட இருக்கலாம்ல. ஏன்னா இன்னைக்கு ராஜ அரசாங்கங்கள் கூட அப்படிதான் கவிழ்ந்து போச்சு. ராஜாக்களை தேவன் வெட்டுனது கூட அந்த ஒரு இதுலதான் வெட்டினாரு. இவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளால மனுஷன் இல்ல அப்படிங்க. அதுக்கு கூட இவங்க பயப்படலாம் இல்ல, மக்கள் ஒரு நாளைக்கு விழிப்படைஞ்சு நம்மள்ட்ட கேட்டுறலாம் அப்படிங்கறது கூட இது பண்ணலாம் இல்ல. இந்த ஆன்சர் அனிஸ் பிரதர் நீங்க அதை எடுக்கணும்னா நீங்க குறிப்பிட்டு நீங்க புரியணும் யார் யார் இந்த மக்கள், யார் யார் இந்த மக்கள்னா இன்னைக்கு இருக்கிற அம்பானி குடும்பம், அதானி குடும்பம், டாடா பிர்லா குடும்பம், அப்புறமா தமிழ்நாட்டுல யார் நீங்களே தான் தெரியும், அந்த இருக்கிற இவரு கருணாநிதியோட இருக்கிற குடும்பம் வந்து அவங்க குடும்பத்தாரு. இப்போ இந்த ஜனங்கள் வந்து எந்த அளவுக்கு அந்த உணர்த்துதல் இருக்குது, அதெல்லாம் நீங்களே தான் யோசனை பண்ணிட்டு பார்க்கணும். ஆனா இப்போ இன்னைக்கு என்ன பார்க்கணும்னா உலகத்து அளவுக்கு பார்க்கலாம். மைக்ரோசாஃப்ட், பில்கேட்ஸ், அப்புறமா நம்ம பார்க்குறோம் இந்த விப்ரோல இருக்கிற அசீம் பிரேம்ஜி, அவங்களாம் என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய மனசாட்சி குத்துறதுனால அந்த இருக்கிற சம்பாதிக்கிற சொத்து அவங்க ஹியூமனிடேரியனுக்கு, அதாவது டொனேஷன் குத்துறாங்க, ஃபவுண்டேஷனுக்கு, ஏழைகளுக்கு, வியாதி ஆராய்ச்சிக்கு அப்படியெல்லாம் வந்து கொடுத்துங்கிறாங்க தான் இங்க நம்ம பார்க்கணும். ஸோ இந்த வார்த்தைகள் படி பிரதர் ரசல் எழுதுற பிரகாரமாக பார்த்தாக்கா, பிரதர் பால்ராஜ் பிரதர் கேட்கிற மாதிரி கண்டிப்பா அவங்க மனசாட்சியில ஒரு ஒரு சத்தம் வரும். அதனால வந்து கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு பயம் தான் வரும். ஏன்னா உலகத்துல இப்போ ஒட்டுமொத்த உலகம் ஒரே ஒரு ராஜ்யம் நடத்த முடியாது. ஆனா தேவன் வந்து அந்த ராஜ்யம் நடத்த போறாரு. அந்த ராஜ்யத்துல நீதி இருக்கும். இவங்க வந்து அந்த நீதியில நிக்க முடியாது. கண்டிப்பா அடிவாரம் அவங்களுடைய மனசாட்சியில அவங்களுக்கு புரியுது. இதுல பால்ராஜ் பிரதர் கேட்ட கேள்வியில பின்னாடி ஒரு பதில் வந்து வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியம் இல்லை என்கிற வார்த்தையை அவர்கள் நம்பாவிட்டாலும் அவர்கள் பயப்படுகிறார்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது பிரதர் இப்போ இருக்கிற நம்பாவிட்டாலும் அவருடைய அர்த்தம் வந்து இந்த வார்த்தைகள் அவங்களுக்கு இன்னும் வெளிப்படவே இல்லை. பைபிளுடைய வார்த்தை, பைபிளுடைய சாட்சி இது அவங்களுக்கு வெளிப்படவே இல்லை. கண்டிப்பா பிரதர். இப்போ வந்து சில அமைச்சர்கள் சில ஊழல்கள்ல மாட்டும் பொழுதோ இப்போ அதாவது நியாயமான வகையில சம்பாதிக்க முடியாம ஒரு பொறுப்பு வழியில சம்பாதிக்கும் போது அவங்களுடைய பயம் வந்து நமக்கு தெரியுது பிரதர். அதை கூட நம்ம எடுத்துக்கலாம் உதாரணத்துக்கு. நாம என்ன, நீங்க சொல்ற மாதிரி கரெக்ட். நம்ம என்ன சொல்றேன்னா கடந்து போன ஒரு 40 வருஷம் பாருங்க, 10 ஆண்டு பாருங்க, கொஞ்சம் கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க யார் யார் வந்து ஊழலுக்கு பிடிச்சிட்டு இருக்கிறாங்க, யார் யார் அந்த நபரு, எந்தெந்த ஊழலுக்கு அவங்க பிடிச்சிட்டு இருக்கிறாங்க, அவங்க மேல என்னெல்லாம் நடவடிக்கைகள் நடந்துச்சு, அந்த மாதிரி கூகுள் சர்ச் பண்ணா நீங்க ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க எப்படிப்பட்ட இன்ஃபர்மேஷன் வெளியே வரும். வேற சகோதர சகோதரிகள் போதுமா? நெக்ஸ்ட் போதுமா? பில்வட்ராணி சிஸ்டர், நீங்க கூட உங்களுடைய கேள்விகள் பேசலாம், இதுல ஞாபகம். தொடரலாம். இந்த கனவீனமானவர்கள், அநீதி உள்ள உக்ரானக்காரர்கள் செல்வத்தையும் அதிகாரத்தையும் இறுதியில் பயன்படுத்தும் போது ஊமையில் ஒருவர் புத்திமானாய் இருக்கிறான் என்று மெச்சிக்கொண்டது போன்று ஞானம் உள்ளவர்களாய் இல்லாதிருக்கிறார்கள். லூக்கா 16வது அதிகாரம் வசனம் 1 முதல் 9 வரை. இவர்களோடு இன்னும் ஒரு பெரிய வகுப்பினர் இருக்கிறார்கள். இவர்கள் இல்லாவிட்டால் அவர்கள் விழுந்து போவார்கள். இந்த பெரிய வகுப்பினர் ஒருவேளை தற்போது அவர்களுக்கு உரியதை காட்டிலும் அதிக அளவு கனம், அதிகாரம், பணம், அனுகூலம் இல்லாதிருக்கலாம். ஆனாலும் அவர்களிடம் எவ்வளவுதான் குறைவாக இருந்தாலும் என்றாவது ஒரு நாள் சௌகரியமாய் வாழலாம்.
பொதுவான மந்தை என்பதில் மற்றவர்கள் பார்த்து பொறாமை கொள்ளக்கூடியவர்களாக இருக்கலாம் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. இவர்கள் கனவீனம் உள்ளவர்கள். இவர்கள் சுயநலத்தை நாடுகிறவர்கள், மாயை உள்ளவர்கள், அழிந்து போகிற ஆதாயத்துக்கு உரியவர்கள், பரிதாபத்துக்கு உரியவர்கள். உண்மைதான், இவர்களில் சிலர் ஏழைகளின் நண்பராகிய கிறிஸ்துவின் நாமத்தை தரித்திருக்கிறார்கள். இவர்கள் தங்கள் உதட்டினால் அன்றன்றுள்ள அப்பத்தை தான் கேட்கிறார்கள். உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று கேலியுடன் ஜெபிக்கிறார்கள். அதே வேளையில் அவர்களுடைய ஒவ்வொரு பார்வையிலும் செய்கையிலும் மற்ற மனிதர்களோடு செயல்படும் போது தற்கால அநீதியான ஆட்சியை எவ்வளவாய் நேசிக்கிறார்கள் என்பதையும் அநீதியில் எவ்வளவாய் பிரியப்படுகிறார்கள் என்பதையும் காட்டுகிறார்கள். கிறிஸ்துவின் ராஜ்யம் வருவது அவர்களுக்கு சந்தோஷமாக காணப்படாது. இப்போ எல்லா சகோதர சகோதரிகளுக்கு ஒரு கேள்வி, யார் இந்த வகுப்பார்? யார் இந்த வகுப்பார்? யார் இந்த இருக்கிற ஐஸ்வர்யமான வகுப்பாருக்கு இவங்கள எண்ணிக்கை அதிகமா இருக்கு, அந்த ஐஸ்வர்யவானுடைய அதிகமா எண்ணிக்கையில இருக்கிறாங்க. இவங்க தான் என்ன பண்றாங்கன்னா நம்ம பார்க்கணும்னா இந்த இருக்கிற ஐஸ்வர்யமான வகுப்பாருக்கு அவங்களுடைய செல் சப்போர்ட், அவங்களுடைய ஆதரவு கொடுக்குறாங்க. இப்போ எப்படி ஆதரவு கொடுக்குறாங்க மற்றும் யார் இந்த வகுப்பார் நான் சொல்லலாம். பட் நான் நினைச்சேன் உங்களுக்கு முன்னாடி வச்சுட்டு கேட்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க கேட்டுக்கிறீங்க அந்த பகுதி. ஒருவேளை அந்த பகுதி திருப்பி வாசிக்கணும் சொல்லி நம்ம போடுறேன். பட் நீங்க கேட்டிருக்கிறேன். இப்போ உங்க முன்னாடி புக்கு கூட இருக்கணும் நான் நினைக்கிறேன். எல்லாருக்கும் 3வது வால்யூம் கையில வைக்கணும் இந்த கிளாஸ்க்கு. யார் இந்த வகுப்பார்? முதலாவது கை தூக்கிக்கிறாரு சகோதரர் சுரேஷ், தூத்துக்குடி. பிரதர், பாபிலோன் அமைப்பை சேர்ந்தவங்க. பிரதர், பாபிலோன் அமைப்பை சேர்ந்தவங்கன்னு புரிஞ்சுக்கணும். எது பாபிலோன் பாபிலோன் அமைப்பு இல்ல பிரதர் அப்படி சொல்ல, சிலர் பாபிலோன் அமைப்பு சொல்லிருக்கிறாங்க. சிலர் ரொம்ப ரொம்ப துக்கமான காரியம். இந்த பெரிய வகுப்பார் ஒரு சிலர் கிறிஸ்து பேரை எடுத்து இருக்கிறாங்க. அப்படி பிரதர் எழுதுறாரு. இது வாழ்க்கையில முன்னேறணும்னு ஒரு குரூப் இது பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியாவது அவங்க தானே பிரதர்? எஸ், அனீஸ் பிரதர் சொல்றாரு, கரெக்ட் தான். இது யார் தெரியுமா? இப்போது ஏழையா இருக்கிறாங்க, இப்பவே அவங்கக்கிட்ட கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய மனசுல ஒரே ஒரு குறிக்கோள் என்னன்னா, நான் கூட ஒரு ஐஸ்வர்யவான் ஆகணும், எப்படியாவது ஐஸ்வர்யவான் ஆகணும். அப்ப இந்த இருக்கிற ஐஸ்வர்யவான் அவங்கள பார்த்து, அவங்களுடைய விதிமுறைகள் பார்த்து, அவங்களுடைய நடவடிக்கை பார்த்து, இப்படித்தான் நான் நடக்கணும், இப்படித்தான் நான் செஞ்சாதான் நான் கூட இவங்க மாதிரி நானு ஒரு ஐஸ்வர்யவான் ஆகும். இந்த வகுப்பார் தான் உலகத்துல அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய ஆதரவு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நடவடிக்கை ஏதோ இந்த பெரிய சொத்தாளிகள் பண்ணிக்கிறாங்க. இது விஷயம் பிரதர் எழுதிட்டு என்ன சொல்றேன்னா, இதுல ஒரு சில கிறிஸ்தவர்கள் கூட இருக்கிறாங்க. கிறிஸ்துவ நாமத்துல இருந்து உம்முடைய ராஜ்யம் வருவதாக, பரமண்டலத்துல உங்களுடைய சித்தம் செய்ய போற பூலகத்துல செய்யப்படும் அப்படியெல்லாம் வாசித்து ஜபித்து, ஆனா அவங்களுடைய இருதயத்துல என்ன விரும்புறாங்கன்னா, இல்ல இப்பவே நான் எப்படியாவது ஒரு பெரிய ஆள் நான் ஆகணும், நான் நிறைய சொத்து சம்பாதிக்கணும், நான் நிறைய பெரிய பங்களா கட்டணும், எனக்கு ஒரு 2-3 கார் இருக்கணும், எனக்கு ஒரு செக்யூரிட்டிக்கு 2-3 ஆள் இருக்கணும், எல்லாரும் என்னை வணங்கணும். ஆனா இப்போ வீட்டுல ஒரு குடிசையில இருப்பாங்க. ஆனா இது ஒரு கெணுவு, இது ஒரு குறிக்கோள் அவங்க மனசுல வச்சுன்னு இருப்பாங்க. இந்த வகுப்பாருடைய எண்ணிக்கை ஏராளமா இருக்கிறாங்க. புரிஞ்சுட்டீங்களா? இல்லாட்டி கருத்து வேறுபாடு யார்கிட்ட இருந்தா நீங்க சொல்லலாம். இதுதான் அந்த வகுப்பார். அந்த லூக்கா 16:1 முதல் 9 5, 6 வசனங்கள்
விளக்கம் லூக்கா சொன்னா நல்லா இருக்கும். 16 16 1 முதல் 1 முதல் 9ல 6வது வசனம் என்னன்னு சொல்லுது? ம். சரி. அ ஒரே நிமிஷம். 6, 7 சிஸ்டர் லூக்கா 16 1 முதல் அவர் 1 முதல் 9 வரை வாசிக்க சொல்றார். லூக்காலா யாக்கோபா? லூக்கா. லூக்கா. சரி வாசிங்க சிஸ்டர். பின்னும் அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி, ஐஸ்வர்யவானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒரு உக்கிரானக்காரன் இருந்தான். அவன் தன் எஜமானுடைய ஆஸ்திகளை அழித்து போடுகிறதாக எஜமானுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது எஜமான் அவனை வரவழைத்து, உன்னை குறித்து நான் இப்படி கேள்விப்படுகிறது என்ன? உன் உக்கிரான கணக்கை ஒப்புவி. இனி நீ உக்கிரானக்காரனாய் இருக்கக்கூடாது என்றான். அப்பொழுது உக்கிரானக்காரன், நான் என்ன செய்வேன்? என் எஜமான் உக்கிரான விசாரிப்பிலிருந்து என்னை தள்ளி போடுகிறானே. கொத்துகிறதற்கு எனக்கு பலன் இல்லை. இறக்கவும் வெட்கப்படுகிறேன். உக்கிரான விசாரிப்பை விட்டு நான் தள்ளப்படும் போது என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி செய்ய வேண்டியது இன்னதென்று எனக்கு தெரிய வந்தது என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு தன் எஜமானிடத்தில் கடன்பட்டவர்களை ஒவ்வொருவனாக வரவழைத்து முதலாவது வந்தவனை நோக்கி, நீ என் எஜமானிடத்தில் பட்ட கடன் எவ்வளவு என்றான். அவன் 100 குடம் எண்ணெய் என்றான். அப்பொழுது உக்கிரானக்காரன் அவனை நோக்கி, நீ உன் சீட்டை வாங்கி உட்கார்ந்து 50 என்று சீக்கிரமாய் எழுது என்றான். பின்பு அவன் வேறொருவரை நோக்கி, நீ பட்ட கடன் எவ்வளவு என்றான். அவன் 100 கலம் கோதுமை என்றான். அப்பொழுது அவன், நீ உன் சீட்டை வாங்கி 80 என்று எழுது என்றான். அநீதியுள்ள உக்கிரானக்காரன் புத்தியாய் செய்தான் என்று எஜமான் கண்டு அவனை மெச்சிக்கொண்டான். இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அதிக புத்திமான்களாய் இருக்கிறார்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும்போது உங்களை நிச்சயமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலகப் பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். கனி பிரதர், நீங்க கேட்கிற கேள்வி வந்து வேற 6வது வசனம் இல்லைங்களா? 6, 6, 7 மட்டும் நம்ம பார்க்கும்போது அவரு இந்த அநீதியான உக்கிரானக்காரன் என்ன பண்றாருன்னா, அவரு அந்த எஜமானுடைய இருக்கிற கடனாளிகளை கூப்பிட்டு அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, நீ வந்து 100 மடங்கு எண்ணெய் கொடுக்கணும், நீங்க எழுதிக்கோ, 50 சீக்கிரமா எழுதிடு அப்படி வந்து அவர் சொல்றாரு. இன்னொருத்தருக்கு வந்து அவர் வந்து அது கோதுமைக்கு இங்கே விஷம் சொல்லிட்டு அவரு அவரு என்ன சொல்றாருன்னா, 100 மடங்கு பதிலாக நீங்க 50 48 இல்ல 80 எழுதுங்க, 80 எழுதுங்க சொல்றாரு. இதெல்லாம் விஷயங்கள் வந்து நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் வந்து இந்த உவமையில பேசுகிறார். ஆக்சுவலி அவர் எப்படி பேசிட்டு இருந்தாருன்னா, அவருடைய இருக்கிற சமயத்துல வந்து ஒரு நியாய தீர்ப்பு ஏதோ வந்துட்டு இருந்துச்சு. யூதர் யுகத்தின் கடைசியில அந்த பாரிசியர் வகுப்பார் மேல, அந்த பாரிசியர் சாதுசியர் யார் வந்து மோசையோடைய இருக்கிற இடத்துல உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த இருக்கிற நியாய தீர்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் அங்கே இருக்குது, இங்க நம்ம பார்க்கிறோம். பட் இன்னைக்கு நம்மளுடைய சப்ஜெக்ட்ல அந்த விஷயத்துக்குள்ள நம்ம ஆழமா போறதுக்கு பதிலாக என்னதான் பார்க்கிறோம்னா, இந்த மாதிரி இருக்கிற கூட ஒரு இரக்கம், ஒரு புத்தி, ஒரு தீமை தொடர்ந்து தீமை பண்ற ஆள் இப்போ வந்து கொஞ்சம் நன்மை செய்யறதுக்கு இறங்குறாரு. அப்படி செஞ்சா கூட ஓகே, அப்படி வந்து பிரதர் எழுதுறாரு. ஆனா அது கூட இல்ல. அப்படியே ஒரு 9வது வசனத்தையும் சொல்லிருங்க பிரதர். 9ஆம் வசனம். அது இது என்ன சொல்றோம்னா, இப்ப நம்ம இருக்கிற காசு வந்து இந்த உலகத்துல உண்மையா வந்து தேவனோடு இருக்கிற நீதியில வச்சா அது கண்டிப்பா அது நிக்க முடியாது. எந்த ஒரு வேலை செஞ்சாவேங்க, நம்ம வியாபாரம் செஞ்சா, நம்ம ஒரு மார்க்கெட்ல வந்து ஏதோ செஞ்சா, நம்ம அந்த மார்க்கெட்டின் அடிப்படையில தான் அந்த விலை இருக்கும், அந்த லாபம் இருக்கும். அதெல்லாம் மாத்த முடியாது.
ஸோ நம்ம சம்பாதிக்கிறது பணம் வந்து அதுக்கு பேர் வந்து அநீதியான தனம். ஆனா இது நம்ம தேவன் என்ன இப்போ எதிர்பார்க்கிறான்னா, நம்ம இந்த உலகத்துல, இந்த சமுதாயத்துல நம்ம ஒரு நியாயம் கொண்டு வரணும் அவர் எதிர்பார்க்கிறது இல்ல. மாறாக புது சிருஷ்டிக்கு சொல்றாரு, இப்போ நீங்க அந்த இருக்கிற பணம், நீங்க சம்பாதிக்கிற பணம் வந்து நீங்க பலியில நீங்க செலுத்து. அது மூலமாய் வந்து உங்களுடைய இருக்கிற உடன்படிக்கையில நீ ஒரு பெரிய ஆசீர்வாதம் வாங்கலாம். அதுல எப்படின்னா, அநீதியான உலகப் பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள் அப்படின்னா? ஆ பிரதர் ரசலுடைய கமெண்ட்ஸ் பாருங்க. இங்க இருக்கிற ஆ கமெண்ட்ரியில வந்து இப்போ இந்த உலகத்துடைய நண்பர்கள் சொல்ல, ஏன்னா இந்த வசனம் வந்து யாருக்கு பேசுது? உங்கள் யாரு? புது சிருஷ்டி. அப்ப புது சிருஷ்டி இது சொல்லும்போது, புது சிருஷ்டி இப்படிப்பட்ட உலகத்துல வாழும்போது, புது சிருஷ்டி இப்படிப்பட்ட உலகத்துல வந்து அவங்க சம்பாதிக்கும்போது, அ அவங்க சம்பாதிக்கிற பணம் அவங்கள கர்த்தர் ஆலோசனை குடுக்குறாரு. நீங்க நன்மை செய். நெறைய நன்மை செய். எது மூலமாய் நீங்க வந்து அ திரைக்கு அந்த பக்கம் சில நண்பர்கள் நீங்க சம்பாதிக்கலாம். இது விஷயம் வந்து நீங்க பிப்ளிக்கல் கமெண்ட்ஸ்ல போயிட்டு பார்த்து பாருங்க எப்படி இருக்குது. ஆனா 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 இன்னைக்கு வந்து இந்த உவமைக்குள்ள நம்ம போய் ஸ்டடி பண்றது நம்மளுடைய நோக்கம் இல்ல. வெறும் அத டச் பண்ணிட்டார். இந்த விஷயம் என்ன டச் பண்ணிட்டார்னா, அந்த அநீதியான உக்கிரனக்காரன் போல எப்படி அவர் தீமை செய்யற மனுஷனை கடைசியில வந்து அவர் தீர்ப்புக்கு பயந்துட்டு நன்மை செய்றாரு. இந்த ஜனங்கள் அப்படி கூட இல்ல. சகோதர, சகோதரிகள் ஏதாவது கமெண்ட்ஸ் இருக்கா? இது மேல நீங்க பேசலாம். ஃப்ரீயா பேசலாம். இதுல இந்த வசனத்துல 11வது அதிகாரம் கரெக்டா இருக்குது. அதாவது அநீதியான உலகத்துல நம்ம அவங்கள சிநேகிக்கணும், சம்பாதிக்கணும் அப்படின்னா, நம்ம உண்மையா இருக்கணும். யார் உங்களை நம்பி உங்களிடத்திலே மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? அப்ப நம்ம உண்மையா இருந்துட்டு, அந்த அநீதியான உலகத்துல அந்த சிநேகத்த சம்பாதிக்கணும் அப்படின்னு நம்ம அப்படி இல்ல, அப்படி எடுத்துக்கணும். இல்ல, அப்படி இல்ல. நீ இந்த விழுந்து போன உலகத்துல இருந்து, இந்த அநீதியான இருக்கிற சொத்து, பணம், சம்பாதிக்கிற பொருட்கள் நீங்கள வச்சு, இங்கேயே வந்து நீங்க உங்களுடைய உடன்படிக்கைக்கு உண்மையா நீங்க நடக்க முடியலன்னா, பரலோக மகிமையான சொத்து யார் உனக்கு தருவா? ஓகேங்க. வேற சகோதர, சகோதரி ஓப்பனா நீங்க கருத்துக்களா? அப்ப சுரேஷ் தூத்துக்குடி. கை தூக்கிக்கலாம். இதுல வந்து அப்படி இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லி இதுல நம்ம பார்க்கும்போது, சிலர் ஏழைகளின் நண்பராகிய கிறிஸ்துவின் நாமத்தை தரித்திருக்கிறார்கள் ஒண்ணு. 2வது தங்கள் உதட்டினால் அன்றன்றுள்ள அப்பத்தை தான் கேட்கிறார்கள் அப்படிங்கிற 2வது. 3வது உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று கேலியுடன் ஜெபிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பிரதர். அப்படி சொல்லும்போது இதுல வந்து நம்ம புது சிருஷ்டியின் வாய்ப்புல இருக்கக்கூடியவங்களுக்கும் அதுல அப்படிப்பட்டவங்களும் அதுல இருப்பாங்களா? அப்படி இருந்துச்சுன்னா நம்ம நோ, 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 நோ. இந்த வாய்ப்பு இல்ல, இல்ல, இல்ல. கர்த்தர் அந்த உவமை சொல்லிட்டு புது சிருஷ்டிக்கு ஒரு ஆலோசனை குடுக்குறாரு. அவ்வளவுதான். சரி சரி. ஏன்னா அவங்க வந்து ஆலோசனை அன்றன்றுள்ள குடுக்குறாரு. ஏன்னா அப்பத்தை மட்டும் கேட்கிற கர்த்தர் இயேசுவின் நாமத்தை தரித்திருக்கிறார்கள்னா அது பேர் சபை, பேர் சபை. அது வந்து பேர் சபை. அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது புது சிருஷ்டின்னு தான். அதான் கேட்கிறேன். புது சிருஷ்டியின் வாய்ப்புக்கு அடுத்து திரள் கூட்டம், அதுக்கு அடுத்தது கடைசி சொற்பமான ஜனங்களும் 2ஆம் மரணம் சொல்லப்பட்டிருக்கும் போது இந்த வாய்ப்புக்குள்ள வருவாங்களா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. அதான் கேட்டேன். நான் என்ன நினைக்கிறேன், இந்த இடத்துல வந்து அந்த யார் வந்து இந்த இந்த கூட்டத்தார்ல ஒரு சிலர் கிறிஸ்துவின் நாமம் எடுக்கிறாங்க. நான் நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, இது அவர் பேசியிருக்கிறார் பேர் கிறிஸ்தவர்கள் பத்தி நான் நினைக்கிறேன். இது இது எனக்கு கான்ட்ரடிக்ட் பண்றதுக்கு யார் இருக்குன்னா பேசுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓகே பிரதர். தேங்க்ஸ். சிஸ்டர் அருணா, உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருக்கா?
அருணா சிஸ்டர், எனி கமெண்ட்ஸ்? ஏதாவது கமெண்ட்ஸ் இருக்கா இந்த விஷயம் மேல? பிரதர் நான் இல்ல ஒரு சின்ன ஓகே, ஹலோ பேசு, ஹலோ சொல்லு சொல்லு. அதாவது இப்போ பேர் கிறிஸ்தவங்களோ புது சிருஷ்டியோ யாரா இருந்தாலும் சரிதான், உலகத்தை நேசிக்கக்கூடியவங்களுக்கு அந்த கேட்டகரியில வரலாம்ல. இப்போ உலகத்தை நேசிக்கிறாங்க அப்படின்னா இப்போ பிரதர் என்ன கேட்டார்னா இந்த இந்த இயேசு கிறிஸ்து பேர் நாமம் எடுக்கிறவங்களே இவங்க இவங்க புது சிருஷ்டியா அல்லது இவங்க பேர் கிறிஸ்தவர்களா இப்படி கேக்குறாரு. பிரதர், என்னோட ஹம்பிளான ஆன்சர் என்ன அப்படின்னா, இந்த சுவிசேஷம் யுகம் முழுவதுமே பாத்தீங்க அப்படின்னா அது புது சிருஷ்டிக்கு தான் பொருந்தும். இரண்டாம் மரணம் அப்படிங்கிறது உலகத்தாருக்கு 1000 வருட அரசாட்சியில கடைசியில் இறுதியில நடக்கக்கூடிய ஒரு தீர்ப்பா இருக்குது. பட் சுவிசேஷ யுகத்துல வாழக்கூடிய சபையில எக்ஸ்பெஷலி அந்த ஹை காலிங் ரிசீவ் பண்ண அந்த கிளாஸ்ல 1,44,000 இருக்கக்கூடிய கிளாஸ்ல தான் இரண்டாம் மரணத்துக்குரிய வகுப்பாரும் இடம் பெறுவார்கள். அதுதான் என்னுடைய கருத்து பிரதர். ஓகே ஓகே, அப்ப நீங்க என்ன என்ன சொல்றீங்களா, இந்த மாதிரி வந்து இயேசு கிறிஸ்து நாமம் எடுத்து உடன்படிக்கை பண்ணி உலகத்துல ஒரு பெரிய சொத்தாரி ஆவறதுக்கு ஆசை இன்னும் வச்சுனே இருக்கிறாங்க ஒரு சிலர், அப்படி சொல்றீங்க? அதுதான் பிரதர். ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் மறுதளித்து போனவர்கள் மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். அதுக்கு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் பாஸ்டர் ரசல் யாரை கோட் பண்றாருன்னா யூதாஸ் இஸ்காரியோத். அவருடைய லைஃப் ஹிஸ்டரியே அவ்வளோ பெரிய ஒரு போதகர், அவ்வளோ பெரிய ஒரு எக்ஸாம்பிள். ஒரு இயேசு கிறிஸ்து கூட இருந்துட்டு அந்த தவறு பண்ணும்போது அது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதனுடைய பாதிப்பும் அதனுடைய விளைவுகளும் ஜாஸ்தியா தான் இருக்கும். ஏன்னா தேவன் அந்த வாய்ப்பு நிறைய டைம் கொடுத்தாரு யூதாஸ் காரியத்துக்கு கடைசி வரைக்குமே. ஏன்னா அதுல ஒரு நேத்து போன வாரம் கூட ஒரு ரீஃபரன்ஸ்ல ஒரு பாயிண்ட்ல என்ன சொல்லியிருந்தாருன்னா, யூதாஸ் காரியோத்து தான் அவரை காட்டி கொடுக்க போறாருன்னு கடைசி வரைக்குமே சீஷர்களுக்கு தெரியாம இருந்துச்சு. ஆனா இயேசு கிறிஸ்துவுக்கு அது தெரியும் முன்னமே. அந்த அளவுக்கு he kept that secret and he gave several chances அவர் ரெக்கவர் ஆகணும், அந்த இதுல இருந்து அவர் ரெடீம் ஆகணும்னு சான்சஸ் கொடுத்தாரு. பட் அவர் அதை பயன்படுத்திக்கல. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த இரண்டாம் மரணத்துக்குரிய வகுப்பாரும் அன்பார்ச்சுனேட்லி 1,44,000 கிளாஸ்ல இருந்து தான் இருப்பாங்க அப்படிங்கிறது நான் நம்புறேன் பிரதர். சுரேஷ் பிரதர், அனிஷ் பிரதர், நான் இப்போ என்ன நினைக்கிறேன்னா சிஸ்டர் சொல்ற மாதிரி இது 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 வந்து ஒரு இரண்டாம் மரணம் வகுப்பார் கூட இருக்கலாம். ஏன்னா இப்ப எனக்கு ஞாபகம் என்ன வருதுன்னா, இப்படியே இருந்தார் ஒரு நபர், அவர் பேர் ஜே.எஃப். ரூதர்ஃபோர்ட். அவர் தான் வந்து ஆரம்பித்தார் ஜெகோவா விட்னஸஸ். இப்போ அவர் வந்து ஒரு பெரிய பணம் சம்பாதிச்சுட்டு ஒரு பெரிய அரண்மனையில அவர் வாழ்ந்து கடைசியில வந்து அவர் செஞ்ச செயல், அவர் சாகிற சாவு, இதெல்லாம் கடைசியில வந்து ரொம்ப காமிக்கிறது அந்த இரண்டாம் மரணம் விஷயம் தான். மற்ற சகோதரி ஏதாவது சொல்லணுமா, இல்லாட்டி நம்ம நேரம் முடிஞ்சிச்சு இன்னைக்கு. ஸோ நம்ம இங்கே நம்ம நிப்பாட்டின்னு இருக்கிறோம். ஞாபகம் இது வந்து ஒரு தொடர்ந்து தியானம் இருக்கிறதுனால நீங்க உங்களுடைய தனிப்பட்ட வகையில இது தியானிக்கும் போது ஏதாவது கருத்து ஒரு பாயிண்ட் வந்தா, கேள்வி வந்தா நீங்க அடுத்த கிளாஸ்ல நீங்க கொண்டு வரலாம். தேவன் தாமே உங்க அனைவரும் இந்த தியானத்தின் வலை உங்க அனைவரும் ஆசிரியப்பராக. மற்றும் நாகர்கோவில் சபை, தூத்துக்குடி சபை இந்த வாய்ப்பு எனக்கு தந்துக்கிறது மிக தாழ்மையில நன்றி நான் தெரிவிக்கிறேன்.